நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். டாடா விஸ்டா அதுவும் குவாட்ராஜெட் 1 லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் எடுக்கக்கூடிய இந்த விஸ்டா குவாட்ராஜெட் டீசல் வண்டி இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸ்விஃப்ட்டுக்கு எப்படி மாருதி சுசுக்கியில் ஃபேமஸோ அதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ, மைலேஜ் எவ்வளோ அதிகமாக கிடைக்குமோ, அதே போல் டாடா பிராண்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா டாடா விஸ்டா தயங்காமல் எடுத்துடலாம். ஏன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 23 கிலோமீட்டர் சாலிடாக எடுக்கக்கூடிய வண்டி. அதுவும் நம்ம திருச்சி அப்துல் ப்ரோ எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் இன்ஜின் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் தரவாக செக் பண்ணி வீடியோவிலே அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதிலே கேட்டுக்கலாம். ஸோ அதனுடைய இன்ஜினோட ஆடியோவும் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறோம். அதையும் கேட்டுக்கோங்க. இந்த வண்டி வேணும்னா குயிக்காக நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா உடனே பை பண்ணிக்கோங்க. டாடா விஸ்டாவில் 2012 மாடல், அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரே ஓனர் கைப்பட இருந்த வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், ஃப்ரெண்டு 2 பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசிலாம் நல்லா இருக்கும்னு இருக்காங்க கூலிங். அதே மாதிரி உள்ள பைனியர் மியூசிக் செட் வச்சுருக்காங்க. ஆடியோ எல்லாமே நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ புது டயர் தான். எல்லா டயருமே பிராண்ட் நியூ புது டயர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வண்டி ஓவரால் லுக் பார்க்கும்போது கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கலர் அட்ராக்ஷன் லுக்லேயே இருக்குது. அண்ட் ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார் தேடுறேன்ப்பா, எனக்கு மைலேஜ் நிறையா கிடைக்கணும், நான் ரெகுலர் யூசேஜுக்கு ஒரு லோக்கல் யூசேஜுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துருங்க. அண்ட் லாங் யூஸ்க்கு எனக்கு ஆகாதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. லாங் யூஸ்க்குமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், நல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கார் அப்படின்னு சொல்லலாம். டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே அப்படியே லைவாக பார்த்துருங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கை உங்களுக்கு வீடியோவிலே ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிடுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. 4 டயருமே ஃபுல் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட சைட் லுக்கை எல்லாம் இன்ச்சாக காமிச்சிருப்பாங்க. அடுத்து இன்டீரியர் பார்த்துருங்க. பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் 2 நான் சொன்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பைனியர் செட்டு கிடக்கு. ஏசி நல்ல ஒர்க்கிங் தான். ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு கிடக்கு. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்கள். அப்துல் காஸ் அப்படின்னு சொன்னாலே அப்துல் ப்ரோ எப்போவுமே ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுலேயே ஹைலைட் என்னென்னா இன்ஜின் ரூம் முதற்கொண்டு உங்களுக்கு வீடியோவிலே ஃபுல்லாக ஷோ பண்ணிடுவாங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம சேனலில் அப்துல் காஸ் வீடியோ வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அதனுடைய இன்ஜினோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி எல்லாமே இதில் அட்டாச் ஆயிரும். இப்போ இன்ஜினோட ராய்ஸை லைவாக பார்த்துருங்க. ஒரு டீசல் இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குமோ அது அப்படி பக்காவாக இருக்கும். அண்ட் இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 1,95,000 கேட்குறாங்க. 2012 சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வண்டி வேணும். அதுவும் டீசல் வண்டியாக வேணும், மைலேஜ் கிடைக்கணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னா டாடா பிராண்டில் தாராளமாக நீங்கள் இந்த வண்டிக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ உங்களுக்கு வண்டி வேணும்னா நேரில் நம்ம அப்துல் காஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு திருச்சி போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டுமே பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வண்டி குயிக்காக சேராயிரும். ஸோ குயிக்காக உடனே பஸ் ஏறி கிளம்பி போயிருங்க. நன்றி. மீண்டும் ஒரு ரிவ்யூ சந்திப்போம்.